பொய் மட்டும் என்னைக்கு அவனால் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பொய் மட்டும் என்னைக்குமே நீங்கள் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப கம்மி. இன்னைக்கு பார்த்தா பொய் பேசுகிறவங்க தான் உண்மை பேசுகிறவங்கள விட சிறப்பாக பேசுகிறாங்க. தமிழில் சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் அகப்படுவான், ரொம்ப நாள்லாம் ஓடாது. சில பேருக்கு இது பொய் சொல்கிறது கூட திறமை இருக்காது. அதாவது என்னென்னா, நேற்றுக்கு என்ன பொய் சொன்னோன்னு மறந்துட்டு கூட இன்றைக்கி வேற ஒரு பொய்யை சொல்லிடுவாங்க. அப்போ மனைவி கரெக்டாக ரெக்கார்டை வச்சுருப்பாங்க. நேற்றுக்கு வேற நம்பர் சொன்னார், இன்றைக்கி வேற நம்பர் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று இருக்கேன்னு அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணால் எல்லாமே வெளுத்துரும், சாயம் வெளுத்துரும். அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பேசுனாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. கணவன் என்ன பேசினாலும் மனைவி அதுக்கப்புறமா நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை வளர்றதுக்கு உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேச்சில் உண்மை, கொடுக்கல் வாங்கலில் உண்மை, போக்குவரத்தில் உண்மை, பண விஷயத்தில் உண்மை, இல்லையா? இதெல்லாம் உண்மையாக இருந்தீங்கன்னா குடும்பம் பாருங்கள் நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துரும். ஒரு கணவனுடைய இருதயம் மனைவியை 100க்கு 100 நம்பணும். ஒரு மனைவியினுடைய இருதயம் கணவனை 100க்கு 100 நம்ப வேண்டும். அதான் குடும்ப வாழ்க்கைக்கு இந்த உண்மைன்றது ரொம்ப முக்கியம்.